வியாழக்கிழமை 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 1-13 உள்ள இறைவசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 2வது, உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும்பதே என்று இதை எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்து என்னும் ஒரே மணமகன், we need to be a covenant with our God. அவர் முன்பு நாம் கற்புள்ள கன்னியாக, உலகத்தோடு கரைப்படாமல் அவர் மணவாளனாக நாம் மணவாட்டியாக இருக்கும். எப்படி எசையா 66:2 சொன்னது போல அவர் மணவாளனாக இருக்கிற மணவாட்டியை எபேசியர் 5வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். கற்புள்ள கன்னியாக நிறுத்தும் போது நாம் அவரோடு உறவு கொள்கிறோம். அவர் நம்முடைய மணவாளனாக இருந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை கற்புள்ள திருச்சபை மணவாட்டியாக முழுமையாக அவர் அன்பு செய்கிறார். எல்லா நிலைகளிலும் நமக்கு வாழ்வளிக்கிறார். எனவே நம்முடைய மனமாற்றம், நாம் கடவுளிடத்தில் திரும்பி அவரோடு எப்படி மனவாட்டி கடவுளுடைய அன்பில் பங்கேற்கிறார். மனம் திரும்புவது மட்டுமல்ல, நாம் அவரோடு அன்பிலே பங்கேற்கும் போது நாம் கீழ்ப்படிதலோடு நாம் அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நம்மை அன்பு செய்கிறார். முழுமையாக டோட்டல் அன்பு செய்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது நாம் உறவிலே ஏற்படும். இந்த உறவு தெய்வீகமான உறவு. இதன் வழியாக நாம் அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு நம்முடைய உறவை ஆழப்படுத்தி அந்த உறவிலே அவர் கற்புள் அவர் உண்மையுள்ள மனவாளனாக இருந்து நாம் இந்த உடன்படிக்கையில் என்னாலும் நிலைத்திருந்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு இருக்கிறார். நல்ல ஆண்டவரை கற்புள்ள கன்னியாக உங்களுடைய மனவாளனாகி எக்ஸ்பா பியூலா என்று எங்களை அழைக்கின்றி நாங்கள் மன வாழ்க்கை பெற்றிருக்கிறோம். உங்களுடைய உறவிலே நிலைத்திருந்து இதன்படியாய் நாங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி